இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தாங்க. ஊடகங்கள் நினைச்சா பேனாக்குவாங்க, பேனை பெருமாளாக்குவாங்க, பிரம்மோத்சவம் பண்ணுவாங்க. எவ்வளோ கொலைகள் கொள்ளைகள்லாம் நடந்தது கழக ஆட்சியில், திமுக ஆட்சியில். அதை யாருமே கண்டுக்கலன்னா தேர் இஸ் நோ நியூஸ். எதை நியூஸ் ஆக்கணும், எதை பரபரப்பாக்கணுன்றத தீர்மானிப்பது ஊடகங்கள் தாங்க. அதுவும் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குங்க. அது இண்டிவிஜுவல்ஸு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன பிடிக்குதோ அது மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு மாநிலத்தில் 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா, அதில் இந்த மாதிரி குற்றங்கள், இந்த மாதிரி கொலைகள், கொள்ளைகள் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம்ங்க. நடக்கலைன்னா தான் நம்ம யோசிக்கணும். நடக்கிறதெல்லாம் சகஜம். ஏன்னா கடந்த 50-60 வருஷமாக திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கல இங்கே தமிழ்நாட்டை பண்ணி குட்டிச்சவராக்கியிருக்காங்க. நிர்வாகத்தையும் காவல்துறையை ரொம்ப கெடுத்திருக்காங்க. ஏன்னா காவல்துறை என்பது லா அண்ட் ஆர்டருக்கா பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பையே மறந்து ஆட்சியாளர்களுக்கு சேவகம் பண்ணுற ஏவல் துறையாக மாறிடுச்சு. ஆட்சியாளர்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், ஆட்சியாளர்கிட்ட 2